அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபனுக் பிஎம்சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா டைமர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபனுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிஎம்சில டைமர்ஸ், கவுண்டர்ஸ் இந்த மாதிரி லேடர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது டைமர் தான். நம்ம டைமர்ல பாத்தீங்கன்னா ஃபனுக்குல மொத்தம் 6 வகையான டைமர்ஸ் இருக்கு. இந்த 6 வகையுமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அந்த டைமர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் ஆன் டிலே டைமர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமர்ல. சரி. இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபனுக் பிஎம்சி புரோகிராமர் இருக்கா அப்படின்னா, இப்ப என்னென்ன டைமர்ஸ் அவைலபிள் இருக்கு, நம்ம அத எப்படி வந்து சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் விஷயம். நம்மளுக்கு மொத்தம் 6 டைமர் சொல்லியிருந்தோம் இல்லையா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் டிலே டைமர். இதோட சப் நம்பர் வந்து 3. அப்புறம் ஃபிக்ஸ்டு ஆன் டிலே டைமர், ஃபிக்ஸ்டு ஆஃப் டிலே டைமர், ஆன் டிலே டைமர், ஸ்டாப் வாட்ச் டைமர், 1 மில்லி செகண்ட் அக்யூரசி, 1 செகண்ட் அக்யூரசின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான டைமர்ஸ் இருக்கு டோட்டலா. இதுவே உங்களுக்கு வந்துட்டு இந்த பிஎம்சி இருக்கு இல்லையா? மாடல் 30i, 31i இந்த மாதிரி பிஎம்சி டைப் எல்லாம் பொறுத்து அவைலபிள் டைமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஒரு சீரிஸ்ல உங்களுக்கு 6 டைமருமே அவைலபிளா இருக்கலாம். ஒரு சீரிஸ்ல 4 தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்முடைய மாடல வந்து பேஸ் பண்ணி மாறலாம். இப்போ முதல்ல டைமர், ஆன் டிலே டைமர். இந்த ஆன் டிலே டைமர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்புட் வந்ததும் அந்த இன்புட்டுக்கு அப்புறம் ஒரு டைமிங்க நம்ம குடுக்குறோம். ஒரு அவுட்புட்ட ஆன் பண்றதுக்கான ஒரு டிலே. அந்த இன்புட் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்றோம் பார்த்தீங்களா ஒரு அவுட்புட்ட. அந்த இன்புட் வந்து பர்ட்டிகுலர் செகண்ட் கழிச்சு தான் அது வந்து ஆன் ஆகணும். அதாவது யூசர் செட்டிங் டைம். நான் வந்துட்டு இன்புட் வந்ததும் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஆன் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த இன்புட் ஏசிடின்றது இன்புட். இந்த இன்புட் ஆன் ஆயிட்டு டைமர் எனர்ஜைஸ் ஆகும். நம்ம குடுத்திருக்கிற டிலே 5 செகண்ட்ஸ். அந்த 5 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான், நம்ம இங்க குடுக்குற டைமர் ரிலே வாட் எவர் இட் இஸ். ஏ காயிலா இருக்கலாம், இல்ல ஜி கோடா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் அட்ரஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ஆன் ஆகும். இந்த குறிப்பிட்ட டைம் டிலேக்கு அப்புறம் தான். ஸோ இப்ப இது வந்து ஆன் டிலே டைமர். இங்க பாருங்க. இது வந்து இந்த டைமிங் டயகிராம. இந்த இன்புட் வந்துடுச்சு. இந்த இன்புட் வந்தாலுமே அவுட்புட் எப்ப ஆன் ஆகுது? நம்ம குடுத்திருக்கிற டைம கழிச்சு அப்படிதான் இந்த அவுட்புட் ரைஸ் ஆகுது. இன்புட் ஆஃப் ஆனதும் ஆஃப் ஆயிடுது. திருப்பி நீங்க இன்புட் ஆன் பண்ணீங்கன்னா, இந்த டைமர் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து டைம் ஆகும். எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அந்த டிலே முடிஞ்ச உடனே ஆன் ஆகும். இதுதான் வந்து நார்மலா ஆன் டிலே டைமர். இந்த ஃபிக்ஸ்டு ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர்ன்றது என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டுன்றது வேரியபிள் கிடையாது. இந்த டிஎம்ஆரை வந்து நான் வேரியபிள் டைம் செட்டிங்கை நான் வேரி பண்ணிக்க முடியும். பட் ஃபிக்ஸ்டு ஆன் டிலே டைமர் அப்படின்னு எடுத்துக்கினா, ஒன்ஸ் நான் பிஎம்சியில் ப்ரோக்ராமிங்கில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை என்னால் வந்துட்டு நம்ம பராமீட்டர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு என்னால் மாற்ற முடியாது. ஒன்லி பிஎம்சி லேடர் அந்த இன்டர்ஃபேஸ்ல மட்டும்தான் என்னால மாடிஃபை பண்ண முடியும். செட்டிங் டைம இங்க தான் நான் வந்து குடுக்கணும். அங்க குடுக்க முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு டைமர். என்னால வந்து ரன்னிங்ல எப்பயோ மாத்த முடியாது அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து பிஎம்சிய ஸ்டாப் பண்ணிட்டு பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து நார்மல் டைமருக்கும், ஃபிக்ஸ்டு டைமருக்கும், நான் ஃபிக்ஸ்ட் டைமர் லைக் வேரியபிளுக்கும், நான் வேரியபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது வந்து வேரியபிள். இது வந்து ஃபிக்ஸ்டுன்றது வேரியபிள் கிடையாது. நம்ம ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராம்ல அது ஃபிக்ஸ்டு அவ்வளவுதான் மாத்த முடியாது ரன்னிங்ல. இதுவே நம்ம மத்த டைமர்ஸ் இந்த டைமர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, சப்3 யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளால ரன்னிங்ல மாத்திக்க முடியும். 24க்கு பண்ண முடியாது. 24 வந்து ஆன் டிலே டைமர். 20 லைக் 77ன்றது இது வந்து ஆஃப் டிலே. ஆஃப் டிலேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இன்புட் ஆன் ஆன உடனே அவுட்புட் ஆன் ஆயிடும். இந்த இன்புட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டிலே குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த டிலே வரைக்கும் இந்த அவுட்புட் ஆன்ல இருக்கும். இதுதான் வந்து ஆஃப் டிலே. புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் டிலே. அது மட்டும் டைமர் சி. டைமர் சின்றது திஸ் இஸ் தி ஆன் டிலே டைமர்னு சொல்லியிருக்காங்க. டைமர் சின்றது என்ன அப்படின்னா, டைமர் அக்யூரசி நம்பர் குடுத்துக்கலாம். டைமர் செட் டைம் அட்ரஸ், டைமர் ரிஜிஸ்டர் அட்ரஸ். இந்த மாதிரி ஒரு 3 வகையான செட் டைமோட அட்ரஸ நம்ம குடுக்கலாம். அதோட ரெஜிஸ்டர் அட்ரஸும் குடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டைமர்ல நான் மேனுவலா வந்துட்டு எனக்கு பாராமீட்டர்லாம் குடுக்க போறதில்ல. ஒரு டி அட்ரஸோ வாட் எவர் இட் இஸ் டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அந்த அட்ரஸ கூட டைரக்ட்டா நான் இங்க வந்து அசைன் பண்ணி இந்த டைமர வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டைமர் அக்யூரசி. டைமர் அக்யூரசி நம்மளுக்கு 0 to 7 வரைக்குமே இருக்கு. 8 மில்லி செகண்ட், 48, 1 செகண்ட், 10 செகண்ட், 1 மினிட் இந்த மாதிரி நெறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம டைமர் அக்யூரசி யூஸ் பண்ணும்போது, இந்த அளவுக்கு டிலேஸ வந்து நம்ம எடுத்துக்க முடியும். செட்டிங் டைம் இந்த அளவுக்கு ரேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இத நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டைமர் அக்யூரசி. டைமர் அக்யூரசின்றது இந்த 1 to 8ன்னு ஒண்ணு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? டைமர் ரிலே
இது வந்து ஸ்டாப் வாட்ச் டைமர், லைக் டீச்சிங் டைமர்னு சொல்லலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆன் ஆகுதோ அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்டகிரேஷன் டைம் மாதிரி இதை சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு டைமர் அக்யூரஸியும் பார்த்துட்டோம். இப்போ நார்மலாக வந்து டைமர்ல இங்க இருக்கு பாருங்க, 1 to 8ன்றது 48 மில்லி செகண்ட் டைமர், 8 மில்லி செகண்ட் டைமர் வந்து 9 to 40. இது எல்லாமே எப்பயுமே பை டிஃபால்ட்டா 1 to 8 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் டைமர். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம என்ன ஒரு அக்யூரசி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.